நீ சொல்ற சிம்டம்ஸா வச்சு பார்த்தா கன்ஃபார்மா நீ பிரெக்னெண்டா இருக்குன்னு தான் தோணுது. ஃபர்ஸ்ட் நம்ம டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணலாக்கா. தங்கமயில் பிரெக்னெண்டா இருக்காங்க. இனிமேல் எல்லாமே சரியாயிடும் மீனா. அவர் என்ன மன்னிச்சு ஏத்துப்பாரு. இந்தாங்க முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கோங்க. அக்கா எதுக்கு ஸ்வீட் தரீங்க? அம்மா என்னோட பிரச்சனை எல்லாத்துக்கும் கடவுளா பார்த்து ஒரு நல்ல முடிவு சொல்லிட்டாரு. நான் மாசமா இருக்கேம்மா. நாங்க 2 பேரும் டாக்டர் கிட்ட செக் பண்ணிட்டு தான் வரோம். டாக்டர் அக்கா 2 மாசம் பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எல்லாரும் கிளம்புங்க. மயிலோட மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிடலாம். இப்படி சட்டு போட்டுன்னு முடிவு எடுக்காதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இதுக்கு மேல எதுக்கு மீனா பொறுமையா இருக்கணும்? மயில் அந்த வீட்டோட வாரிசை சுமக்கிறா. அதுவும் அந்த வீட்டோட முதல் வாரிசு. நாங்களே இவ போய் ஓடிட்டு வந்துடுறோம். மயிலக்கா முதல்ல மாமா கிட்ட சொல்லட்டும், அவரு வீட்டுல சொல்லட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் மாமா, அதுக்கப்புறம் நான் வீடு வாங்குறத பத்தி யோசிக்கிறேன். நானா அன்னைக்கு உங்ககிட்ட பணம் சம்பாதிக்கிற வழியை பத்தி சொன்னேனே. இந்த காலத்துல இப்படி பொழைக்க தெரியாம இருக்கீங்களே மாப்பிள்ள. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஏதோ பெர்மிஷன் வாங்க வேண்டிய வேலை இருக்கு. நீங்க வேணா அந்த வேலையை முடிச்சு தரீங்களா? இல்ல மாமா, இதெல்லாம் சரியா வரும்னு எனக்கு தோணல. யோசிச்சு முடிவெடுங்க மாப்பிள்ள.